நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களிலே வாசம் செய்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 4ஆம் மாதத்துடைய 2வது ஓய்வு நாளை காணொலி வாயிலாக நாங்கள் அனுசரிக்க முடியாத கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரத்தை இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சற்றும் எதிர்பார்க்காத விதத்திலே மீண்டும் ஆராதனைகள் தடைபடும்படியாக மீண்டும் நாங்கள் அனைவரும் குடும்பமாக அமர்ந்து இந்த காணொலி வாயிலாக ஆராதனையை பங்கு கொள்ளும்படியான கிருபையை தருவதற்காக ஸ்தோத்திரத்தை இருக்கின்றோம். கர்த்தாவே, பரவி வருகின்ற இந்த பெரிய தொற்றினாலே பயத்திற்குள்ளாக, அவதிக்குள்ளாக, வியாகுலத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உண்மையே நாங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றோம். நிலைமைகள் மாறும், உயிர்த்தெழுந்த கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடி குடும்பத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற அனைவரையுமே ஆசீர்வதி. இந்த காணொலியை கண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற, செபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. ஆராதனை முடிவிலே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் தெய்வீக சமாதானத்தையும் தந்துவிட வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவருமாக சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே 10ஆம் பாமாலையை பாடுவோம். போற்றிடு ஆண்டவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பரவு வருகின்ற பெரிய வாக்கினாலே மீண்டுமாக நாம் காணொலி வாயிலாக ஆராதனை நடத்த முடியாத ஒரு நிலைக்குள்ளாக வந்திருக்கின்றோம். குடும்பத்தோடு அமர்ந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற கருமையான தேவனே, நாம் மீண்டுமாக கர்த்தரிடத்தில் திரும்புவோம். முழு மனதோடு கொண்டு, விசுவாசத்தோடு கொண்டு, பாரத்தோடு கொண்டு, கண்ணீரோடு கொண்டு, முழங்காலிலே நின்று கர்த்தாவே நாங்கள் உடைய ஆராதனைக்கு செல்ல, உடைய ஆலயத்திற்கு செல்ல, உடைய ஜெப வீட்டுக்கு நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னார். கர்த்தர் நிலைமைகளை மாற்றிப் போடுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். இதே விசுவாசத்தோடும் இதே நம்பிக்கையோடு கூட நாம் ஆராதனையிலே பங்கு கொள்வோம். இரண்டாம் ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ. 79ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் சேர்ந்து போற்றுவோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் செபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையை நாம் செய்வோம். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக பெற்றோர்களாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை உண்மையாய் அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் குடும்பமாக முழங்காலிலே நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னியும் என்று சொல்லி உருக்கமாக நாம் பாவ அறிக்கை செய்வோம் என்று சொன்னார். கர்த்தர் மனம் நிறைவி நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அதே விசுவாசத்தோடு கூட முதலாவது பாவ அறிக்கை செலுத்தி நாம் ஒன்றாக சேர்ந்து எழுதுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கைகளை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தி மிகவும் நெருக்க விளக்குதாகும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து
இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டுள்ளே வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதியை வாசிக்க இப்பொழுது நாம் கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 32 முடிய. The Old Testament reading is taken from the book of Genesis, chapter 32, verses read from 22 to 32. முதலாம் வேலைப்பாடுகளாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 32 முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரனையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தார். அவர்களையும் சேர்த்து ஆற்றன் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை வந்து சுருக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தவருடைய உம்மை போகவிடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடையை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை என்றார் என்பதை. நிருபப்பாடம் வாசிக்க நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 18 முடியும். The epistle reading is taken from Acts of the Apostle, chapter 9, verses read from 5 to 18. வாசிக்கும்படியால் கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 5 18 முடிய. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் ருசியாமலும்
முடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பல்லாக்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்தெடுக்கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதுக்கல் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நாம் யாவருமாக இணைந்து குடும்பமாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தும் வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 105வது கீர்த்தனை பாடுவோம். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம். நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய.
Gospel according to St. John, chapter 20, verses read from 24 to 29. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவர், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். தியானிக்கின்ற சூழல் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. உயிர்த்தெழுந்து திருநாளுக்கு பிறகு நிலைமைகளை சரியாக்கிவிடும், மீண்டும் நாங்கள் எல்லோருமாக இணைந்து உம்மை ஆராதிப்போம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தாவே, எங்கள் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல. இப்பொழுது காணொளி வாயிலாக உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கின்றோம். பயத்திலே, வியாகுலத்திலே, பாதிப்பிலே, கவலையிலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை நாளை பேசும். அடிமையை மறைத்துடைய வார்த்தைகளை வெளிப்படட்டும். நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும். வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லா இதயத்துடைய தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஒரு புறம். ஆனால் மற்றொரு புறம் மீண்டுமாக காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் சற்று வேதனை அடைகின்றேன். இப்பொழுதுதான் திருச்சபைகள் திறக்கப்பட்டு விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ளும்படியாக ஆலயத்திற்குள்ளாக கடந்து வந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி தன்னுடைய உறவுகளை மேம்படுத்தி வருகின்ற இந்த காலத்திலே மீண்டும் ஒரு விசையாக தடைகள் ஏற்பட்டு ஆராதனைகள் நடத்த முடியாமல், கூட்டமாக நாம் அமர்ந்து ஆண்டவரை வழிபட முடியாமல் ஒரு சூழலுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். பரவி வருகின்ற இந்த பெரிய தொற்று வியாதினால் இன்றைக்கு சமுதாயம், மாநிலம், தேசம், ஏன் உலகமே
கலங்கிக் கொண்டு இருக்கின்றது. இனி என்ன நடக்க போகும், எப்படி இருக்க போகும் என்றெல்லாம் நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுது, தொலைக்காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி நாம் செய்திகளை வாசிக்கின்ற பொழுது நாம் கலங்குகின்றோம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் கர்த்தரே நமக்கு வழி, கர்த்தரே நமக்கு நம்பிக்கை, கர்த்தரே நமக்கு வழிகாட்டி, கர்த்தரே நம்மை காப்பவர். ஆகவேதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எதிர்கொள்ளுதல், என்கவுண்டர் வித் risen God. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் எதிர்கொள்ளுதல். எனக்கு அருமையான தேவனுடைய சேரமே, ஆண்டவர் நமக்காக அளிக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு அடக்கம் செய்யப்பட்டு தாம் சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு காட்சியளித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். கடந்த வாரம் இதை குறித்து மிக ஆழமாக நாம் சிந்தித்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் எதிர்கொள்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்து தான் இன்றைய நாளினுடைய 3 வேதாகம பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். 3 வெவ்வேறு நபர்கள் ஆண்டவரை எதிர்கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய சகோதரர்களே, ஆதியாகமம் 32ஆம் அதிகார வசனங்கள் 22 வரை நாம் வாசிக்கின்றோம். இந்த பகுதியிலே யாக்கோபு தன்னுடைய சந்ததியோடு கூட தன்னுடைய சகோதரனுடைய இடத்திற்கு நேராக வருகின்றார். அப்பொழுது தேவனை அவன் எதிர்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எதிர்கொண்டு ராம் முழுவதுமாக போராடுகின்றான். போராடுகின்ற பொழுது அவனை மேற்கொள்ள முடியாமல் போன பொழுது, என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உம்மை போகவில்லை என்று சொல்லி தேவனை அவன் வருந்தி கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னை எதிர்கொண்ட யாக்கோபை தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ என்று இனிமேல் யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். When we encounter the risen Lord, there is a change in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, பழையவைகள் ஒழிந்து போகின்றது. புதிதாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகின்றார். அவரை நாம் எதிர்கொள்கின்ற வேளையிலே, அவரை நாம் சந்திக்கின்ற வேளையிலே, அவரை நாம் பார்க்கின்ற வேளையிலே, இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த இடத்திலே யாக்கோபு தேவனை எதிர்கொள்கின்றார். தேவன் யாக்கோபை எதிர்கொள்கின்றார், அவனை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய மாற்றத்தினுடைய அடையாளமாக அல்லது அந்த மாற்றத்தினுடைய உச்சத்தை நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். 33ஆம் அதிகாரத்திலே தான் தன்னுடைய சகோதரனுக்கு இழைத்த தவறுகளை உணர்ந்தவனாக ஏசாவை அவன் கட்டி பிடித்து அழுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த மாற்றம் எதனாலே வந்தது என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எதிர்கொண்டதினாலே, ஜீவனுள்ள தேவனை எதிர்கொண்டதினாலே, அண்ட சராசரங்களை படைத்திருக்கின்ற தேவனை எதிர்கொண்டதினாலே இந்த மாற்றம் ஏற்பட்டது. பாதித்தவன் அமைதியாக இருக்கின்றான் அல்லது பாதிக்கப்பட்டவன் அமைதியாக இருக்கின்றான். அந்த பாதிப்புக்கு காரணமாக இருந்தவன் அந்த முயற்சியை எடுக்கின்றதை தான் இந்த இடத்திலே நாம் கோடிட்டு காட்ட வேண்டும்.
யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை பார்த்து அவருடைய கழுத்தை கட்டி பிடித்து அழுது முத்தமிடுகின்றதை பார்க்கின்றோம். இது உயிர் தெழுந்து அல்லது தேவனை எதிர்கொண்டதினாலே ஏற்பட்ட விளைவு. கடந்த வாரத்திலே நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடினோம். அனுதினமும் கடவுள் நம்மோடு கூட இடைப்படுகின்றார். நாம் கடவுளை எதிர்கொள்கின்றோம். நமக்குள்ளாக என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை அறிய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனை எதிர்கொண்டு யாக்கோபு பெனியேல் என்கின்ற இடத்திலே தேவனை எதிர்கொண்ட யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் சந்தித்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவனுக்கு மகிமையாக அவன் வாழ்க்கையை அவன் மாற்றுகின்றான். அவன் வாழ்க்கையை அவன் மாற்றுகின்றதை பார்க்கின்றோம். அங்கே பகை ஒற்றுமையாக மாறுகின்றது. பிரிந்தவர்கள் ஒப்புரவாகின்றார்கள். தேவனை அவன் எதிர்கொண்டதினாலே. நிருப பாடத்திற்கு நேராக நாம் வருகின்ற வேளையிலே சவுலை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்கின்றோம். சவுல் பிரயாணமாக போக காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலில் இருக்கின்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர்களை கட்டி மீண்டுமாக எருசலேமுக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அவன் பிரதான ஆசாரியரிடத்திலே கடிதத்தை பெற்றுக்கொண்டு போகின்றான். தமஸ்குவிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கட்டி மீண்டுமாக இஸ்ரவேல் மக்களுடைய தலைநகரமாக கருதப்படுகின்ற எருசலேமுக்கு அழைத்து வர வேண்டும் என்று போகின்ற வழியிலே என்ன நடக்கிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் எதிர்கொள்கின்றான். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எதிர்கொள்கின்ற வேளையிலே 5ஆம் வசனம் சொல்கின்றது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன், ஆண்டவரே நீர் யார்? Who are you, my Lord? ஆண்டவரே நீர் யார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னது, நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. என் ஜனங்களை நீ துன்பப்படுத்துகின்ற வேளையிலே நீ என்னை துன்பப்படுத்துகின்றாய் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை எதிர்கொள்கின்றார். சவுலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எதிர்கொள்கின்றார். ஆறாம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? What is that I want to do, O Lord? நான் உமக்கு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கின்றீர்? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சவுல் அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற பொழுது, உயிரோடு கூட இருந்த எழுந்து ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நீ பட்டணத்துக்குள்ளாக போ, நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு காண்பிக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஆண்டவர் ஏதோ வந்தார், ஏதோ சிலுவை சுமந்தார், ஏதோ மரித்தார், ஏதோ உயிரோடு கூட எழுந்தார் என்பது அல்ல. உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவர் எதிர்கொள்கின்றார். நாமும் அவரை எதிர்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். It is not only Lord who is encountering us like he encounters his disciple, but he also wants each and every one of us to encounter him. நகரத்துக்குள்ளாக செல்கின்றார். அங்க இருக்கின்ற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், அனனியாவை பார்த்து, சவுல் என்பவன் இப்பொழுது பார்வையில்லாமல் இருக்கின்றான், அவனுக்கு நீ சுகத்தைத்தான் என்று. அனனியா என்ன சொல்கின்றார் தெரியுமா? ஆண்டவரே, பொல்லாத மனுஷன், இங்க இருக்கின்ற கிறிஸ்தவர்களை
துன்புறுத்தி மீண்டுமாக கட்டி அவர்களை எருசலேமுக்கு எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி வந்தவன் அவன். அதற்கு உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து சொல்கின்ற பதில் என்ன தெரியுமா? 15ஆம் வசனத்திலே அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கின்றார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். When the Lord encounters, or we encounter the Lord, there is a purpose. நம் எல்லோருடைய வாழ்க்கையிலே ஒரு சித்தம் இருக்கின்றது, ஒரு திட்டம் இருக்கின்றது. ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்ததை நாம் எதிர்கொள்கின்ற வேண்டியது. அந்த சித்தம், அந்த திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று பேரளவிலே அல்ல, செயல் அளவிலே நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்று முதல் ஆரம்பித்த சவுல் பவுலாக மாறி உலகமெங்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக, அவருடைய நற்செய்திக்காக பலவிதமான துன்பங்களை பட்டு கடைசியிலே தன்னுடைய உயிரையும் மாய்த்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பவுல் கர்த்தருக்காக 13 நிருபங்களை நமக்காக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். நற்செய்தி பகுதிக்கு நேராக நீங்கள் வருகிற பொழுது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் இது, தோமாவை குறித்து. தோமா என்றவுடனே நாம் எல்லோரும் நினைப்பது அவர் ஒரு சந்தேக பிறவி என்று சொல்லி. He is always a doubting person, doubting Thomas. அவருடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருந்தது. சீஷர்கள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்ன மாத்திரத்திலே தோமா சொல்லுகின்றார், இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. I want to reason it out and I need to understand. நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய காயத்தை பார்த்தால் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் இயேசு வருகின்றார், உயிரோடு கூட எழுந்த இயேசு. அவர் தோமாவை எதிர்கொள்கின்றார், தோமா இயேசுவை எதிர்கொள்கின்றார். இயேசு தோமாவை பார்த்து சொல்கிறார், தோமாவே, என் காயத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? இதோ என் காயம். Look at my wounds that you wanted to see. உடனே தோமாவுடைய வாக்கியம் அல்லது வார்த்தை, என் ஆண்டவரே, என் தேவனே. இந்த 2 வார்த்தையிலே அவன் முழுமையாக கர்த்தரை புரிந்து கொள்கின்றான். இந்த 2 வார்த்தையிலே கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்கின்றார். இன்றைக்கு எத்தனை பேர் வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம்? கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோமா சந்தேகப்பட்டார். ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறவில்லை. முழுமையாக நான் அவருடைய உயிர்த்தெழுதலை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வைத்த கோரிக்கை இயேசு நிறைவேற்றினார். அதற்கு பிறகு தோமா என்ன செய்தார்? 1ஆம் நூற்றாண்டிலே இந்திய தேசத்திற்கு வந்து இயேசுவை குறித்து, இயேசுவினுடைய அன்பை குறித்து இந்திய தேசம் முழுவதுமாக அவர் பிரசித்தப்படுத்தினார். குறிப்பாக தென்னிந்தியாவிலே, கேரளாவிலே 7 திருச்சபைகளை நிறுவினார். மயிலாப்பூர் பகுதியிலே அவர் ஊழியம் செய்கின்ற பொழுது ஈட்டினாலே குத்துண்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என்று வரலாறு சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எதிர்கொள்கின்றனர். இன்றைக்கு கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சிலுவை மரித்த இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதோ மீண்டும் ஒரு விஷயமாக பலவிதமான தடைகள், ஆராதனைக்குள்ளாக வர முடியவில்லை, ஆலயத்திற்குள்ளாக வர முடியவில்லை, கூட்டமாக ஜெபத்தை ஏறெடுக்க முடியவில்லை, பலவிதமான தடைகள். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம் என்ன என்பதை கர்த்தரிடத்திலே முழங்காலில் நின்று நாம் கேட்கின்ற பொழுது கர்த்தர் உயிரோடு கூட எழுந்த கர்த்தர், நம்முடைய சீஷர்களை கட்டளையிட்ட அதே கர்த்தர்
நமக்கும் சொல்வார், இதுதான் நான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம். எனக்காக இந்த உலகத்திலே நீ சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்வோமா? கர்த்தருக்கு சாட்சியாக இந்த வாழ்க்கை காலத்திலே, இந்த பயத்தின் மிகுதியிலே, வியாகுலத்தின் காலத்திலே, நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் ஒரு பொழுதும் என்னை கைவிடார், நான் கர்த்தருக்காக கடைசி பரியந்தம் நிலைநிற்பேன் என்று சொல்லி நாம் நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் மாற்றுவார், நம்முடைய குடும்பத்தையும் மாற்றுவார், நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் தருவார். அப்படிப்பட்ட கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் தந்தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உயிரோடு கூட எழுந்த கர்த்தரை நாங்கள் எதிர்கொள்கின்ற வேண்டிய எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ உருவாக்கி, யாக்கோபுடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில், தோமாவினுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தின மாற்றத்தை நாங்கள் உணர்ந்து, கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை அவைக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் ஆழமாய் நிற்க எங்களுக்கு உதவிகளுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம். ஆமென். நம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. மீண்டுமாக உங்களை காணொலியின் வாயிலாக பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒருவேளை நாம் நினைப்பதற்கு மேலாக, நாம் சிந்திப்பதற்கு மேலாக நிலைமைகள் வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாநிலத்திலே, நம்முடைய நகரத்திலே அதிகரித்து வருகின்ற இந்த பெரும் தொற்று நம்மை பயத்திற்குள்ளாக, வியாகுலத்திற்குள்ளாக தள்ளியிருக்கின்றது. ஆகவே சபை மக்கள் தயவு செய்து குடும்பமாக செவியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்ளும்படியாக ஊக்கமாக கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட நாம் செவிப்போம். ஒருவேளை கடந்த ஆண்டு 2 நாட்களே இல்லாத சூழ்நிலையிலே இந்த ஆண்டு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் 4 வரையிலும் ஆக்கிலும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது பரவி வருகின்ற இந்த பெரிய தொற்றினாலே அரசாங்கத்தினுடைய உத்தரவின்படி நாம் மீண்டுமாக காணொலி மூலமாக ஆராதனைகளை நடத்துகின்றோம். நிலைமைகள் மாறும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த காணொலி ஆராதனைகள் நடைபெறும். சபை மக்கள் தயவு செய்து உங்கள் குடும்பங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையை பங்கு கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். ஒருவேளை தனிப்பட்ட ஜெபத்தை செபிக்க விருப்பம் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளிகளை கடைபிடித்து கைகளை கழுவி நீங்கள் வந்து சுத்தமாக ஜெபத்தை மேற்கொண்டு அமைதியோடு கூட கூட்டத்தை கூட்டாளர்களுக்கு கடந்து செல்லும்படியாக அன்புடன்
அதோடு கூட திருச்சபையுடைய ஊழியர்களுக்காக செவியுங்கள். நம்முடைய கர்நாடக மத்திய பேராயத்திற்காகவும் பேராயர் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காகவும் அவருடைய தலைமையினராக கர்நாடக மத்திய பேராயம் இன்னும் வளர்த்தோம்படியாக அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக செவியுங்கள். இந்த அவசர காலங்களிலே அவர் எடுக்கின்ற முடிவுகளுக்காக கர்த்ததாமே அவருக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீங்கள் செவிக்கும்படியாக நான் உடன் கேட்டுக்கொள்கின்றேன். பிஷப்பமாவுக்காக, குடும்பத்திற்காக, பேராயத்தினுடைய அதிகாரிகளுக்காக, எல்லா ஆயர்களுக்காக, திருச்சபைக்காக நீங்கள் செவிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நீங்கள் செவிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கையினாலும் உங்களுடைய உதவினாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்தினுடைய முதல் தர மோல்டிங் செய்யப்பட்டது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து தந்தார். இதற்காக ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய ஜெபம் இல்லாமல், உங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. அவரை தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். வருங்காலத்திலே புதிய ஆலயம் கட்டப்பட கர்த்தர் உங்களை கொண்டு ஏவி புதிய ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்றார். நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த 4 ஆண்டு காலங்கள் உங்களோடு கூட நான் பணிபுரிந்ததை நினைத்து நன்றி சொல்கின்றேன். இன்னும் இந்த வாரங்கள் உங்களோடு கூட நான் காணொலி வாயிலாக சந்திக்குவேன். தொடர்ந்து செவியுங்கள். நீங்கள் அளித்த ஆதரவுக்காக, அன்புக்காக நான் என்றும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். தொடர்ந்து செவியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தராமை நம்பியும் நம்முடைய ஆலயத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் என்னை எப்பொழுதாகிலும் நீங்கள் அணுகலாம். ஒருவேளை வரவு செலவு கணக்குகளிலே ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் என்னையோ பொருளாதார எப்பொழுது வேண்டுமானால் அணுகலாம். சரியான காரணம் இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக அதற்கு நாங்கள் பதில் தருவோம். இந்நாள் வரையிலும் எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபத்திலே நினைத்து உதவி செய்யும்படியாக நான் நம்மளுடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்ததாமே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆலயத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். காணொலி மூலமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, பரவி வருகின்ற இந்த வாதையின் காலத்திலே எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாக உடைய துணையை கொண்டு அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற விதிமுறைகளை கடைபிடிக்கும்படியாக மதிப்புக்குரிய பேராயர்கள் வழிகாட்டுதலின் பேரிலே நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும்படியாக அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உயிர் தெழுந்த ஆண்டவரை எதிர்கொள்கின்ற வேளையில் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பகை உணர்வுகள் ஒற்றுமையாக, தவறுகள் அன்பாக, ஒருவரை ஒருவர் தாங்கும்படியாக, கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக, ஆண்டவரை உமக்காக ஓடி உழைத்து ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபைகளை தருகின்றேன். பவுலை குறித்து நான் சொல்லுகிற பொழுது நாமத்தின் நிமித்தமாக அவன் எவ்வளவாக பாடுபட போகின்றான் என்று சொல்லி நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நாங்களும் கூட கர்த்தாவே உமக்காக பலவிதமான கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், தியாகத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும் உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு கர்த்தர் மரித்தார், ஆனால் உயிரோடு கூட இருக்கின்றார் என்று எங்கள் வாழ்க்கையில் சாட்சி பெற வைத்தார். ஆலயத்திற்காக
ஆலயத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆசீர்வதிப்பதற்காக கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். குடும்பமாக பொழுது முழங்காலிலே, கண்ணீரிலே, கவலையிலே, துக்கத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தின் நம்பிக்கையும் தாருங்கள். நான் உங்களை திக்கற்றவராக விடேன் என்று சொன்ன கர்த்தர், உலகத்தின் முடிவு பயனும் சகல நாட்களிலும் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இந்த கடினமான காலத்தில் இருக்க முடியாது சொல்லி கணவனுடைய பணி, பிள்ளைகளுடைய பணி, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் தேவனை சொல்லி அவங்களை ஆறுதலை கொடுத்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொன்ன கர்த்தாவே, இதோ பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லும். கடந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஒரு ஆண்டை அவர்கள் வாழ்வை கூட்டி சேர்த்து கிருபைக்காக ஸ்தோத்திரம் தெரிவிக்கின்றது. புதிய ஆண்டில் அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் ஆசீர்வதியும், எல்லா துறைகளிலும் வெற்றி சிறப்பால் கர்த்தாவே, இது போன்ற அநேக பிறந்த நாளின், திருமண நாளின் கொண்டாட அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வானத்தின் விலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகட்டும், ஆசீர்வாதத்தை ஊற்றிவிட வேண்டும். இப்பொரு ராட்சகமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்கு சொல்லித் தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய பிள்ளைகளோடும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக.
உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.